வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வந்தி நடவு தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒயிட் கலர் செவ்வந்தி ஒன்று நடவு பண்ணியிருப்பேன். ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 2 செடி வாங்கியிருந்தேன். எல்லோ கலர் ஒன்று, மெரூன் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நான் வாங்கி 1 வாரம் ஆகுது. எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நடவு பண்ண முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி, நடவு பண்ணது இதையும் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுவோன்னு தான் போடுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வர செடியை கவர்லேருந்து பிரிக்கும்போது மண்ணும் உதிராமல் வேரும் உதிராமல் எடுத்து நடவு பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த செடி நல்லா துளிர் விடும். ஒரு சிலர் நினைப்பீங்க, சரி நம்மளுக்கெல்லாம் கைராசி இல்லை, நாமளாம் வச்சா இது செடி ஒரு சில செடி நம்ம வரதில்லை, நம்மளுக்கு அந்தளவு கைராசி இல்லை அப்படின்லாம் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. வைக்க தெரியாதவங்க வச்சா கூட இந்த மாதிரி மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா கட்டாயம் செடி நல்லா துளிர் விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த செடிக்கு ஒரு உரம் கொடுப்பேன். இந்த உரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் கிடைக்கிது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, கிச்சன் வேஸ்ட்டு மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடி, பூச்செடி எல்லாத்துக்குமே இது போடலாம். இதனால் நல்ல காய்கறியும் நல்லா நிறைய கிடைக்கும், பூவும் நல்லா புது புது மொட்டு வைக்குங்க. இது எங்கள் ஊர் சைடில் கிடைக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை நான் சேகரித்து வச்சுருப்பேன். எப்பவுமே நம்ம எப்படியும் வீட்டில் வந்து மாவு ஆட்டுவோம், அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சேர்த்தி வைப்பேன். அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற தண்ணி இதெல்லாம் சேர்த்தி வைப்பேன். அது ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு புளிப்புத்தன்மை மாதிரி வந்துடும். அது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நீங்கள் ஊற்றும் போது செடி எல்லாத்துக்கும், பூச்செடி எல்லாமே நல்லா மொட்டு வைக்குங்க, நல்ல க்ரோத் இருக்கும். நான் என் செடிக்கு கொடுக்குற பராமரிப்பு இவ்வளோதாங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கறது கிடையாது. இந்த உரமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக செடி வைக்கும்போது மட்டும்தான் இந்த உரம் கொடுப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா காஞ்ச சாணம் அந்த உரமும் நம்ம இந்த அரிசி கழுவுன தண்ணி இந்த 2 தாங்க நான் கொடுப்பேன். வேறு எக்ஸ்ட்ரா எந்த உரமும் கொடுக்கறதில்ல. நம்ம சேனலில் வர